திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 791 முதல் 800 வரை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 791. வெள்ளி வெண்திங்கள் விளங்கும் புதன் மூன்றும் தள்ளியிடத்தே தயங்குமையாமாகில் ஒள்ளிய காயத்து கூணமிலை என்று வள்ளல் தமக்கு மகிழ்ந்துரைத்தானே. வெள்ளி திங்கள் புதன் கிழமைகளில் 3 நாட்களிலும் மூச்சு முறையாக இடக்கலை நாடியின் வழியே இயங்குமானால் ஒளி விளங்கும் உயர்ந்ததான இவ்வுடம்புக்கு ஒரு குறையும் இல்லையே என்று கருணை வள்ளலான ஈசன் நமக்கு உரைத்து உபதேசித்தான். ஆதலால் இதனை மகிழ்ச்சியுடன் இருந்து பயிற்சி செய்யுங்கள். பாடல் எண் 792. செவ்வாய் வியாழம் சனி ஞாயிறு என்னும் இவ்வாறறிகின்ற யோகி இறைவனே ஒவ்வாத வாயு வளத்து புரிய விட்டு அவ்வாறறிவார் கௌவானந்தமாமே. செவ்வாய் வியாழன் சனி ஞாயிறு என்னும் நாட்களில் மூச்சு இடப்பக்கத்தில் இயங்கிற்றானால் அதனை மாற்றி வலப்பக்கத்தில் இயங்குமாறு செய்ய வேண்டும். இவ்வாறு மாற்றும் கலையை அறிகின்ற யோகி இறைவனுக்கு சமமாவான். எதற்கும் ஈடு இணை இல்லாத உயர்வான வாசியை வலப்பக்க சூரியனில் சரமாக ஓடவிட்டு இறைவனை கூடி இன்பம் அடைய வேண்டும். அவ்வாறு தவயோகம் செய்யும் அறிவை அறிவார்க்குத்தான் அந்த ஆனந்த பரவச நிலை கிடைக்கும். பாடல் எண் 793. மாறி வரும் இரு பான்மதி வெய்யவன் ஏரியிலியும் இடபிங்கலையிடை ஊரும் உயிர் நடுவே உயிரிருக்கிறம் தேரி அறிமின் தெரிந்து தெளிந்தே. இடக்கலை பிங்களை நாடி வழியாக மாறி மாறி நடந்து வரும் மூச்சு சந்திரக்கலை சூரியக்கலை என இயங்கி உயிர் காற்று 4 அங்குலம் நட்டமடையும். அதனை அறிந்து அக்காற்றை வாசியினால் இடபிங்கலையில் நடத்தி நடுவாக இருக்கும் சுழுமுனையில் செலுத்தி அதன் வழியே ஊர்ந்து சென்று உயிரில் நிறுத்த வேண்டும். உயிர் நடுவே உயிராய் இருக்கும் உருத்திரனாய் நிற்கும் ஈசனை ஆராய்ந்து அறியுங்கள். அறிந்த பின் அவ்வறிவை தெரிந்து தெளிந்து இத்தவ சாதனையில் நின்று இறைவனை அடையுங்கள். பாடல் எண் 794. உதித்து வளத்திடம் போகின்ற போது அதித்தஞ்சியோடுதல்லாம் அகன்றாரும் உதித்ததுவே மிக ஓடிடும் ஆகில் விராசியுணர்ந்து கொளுற்றே. சுழுமுனையில் உதித்து சூரிய சந்திர கலைகளில் வலமும் இடமும் போகின்ற மூச்சுக்காற்று ஒரு பக்கம் அதிர்ந்து கணமுடனும் மறுபக்கம் அஞ்சி மெல்லியதாகவும் ஓடும். அப்படி ஓடும் உயிர்காற்றை வாசியாக்கி உதித்த அச்சு முனையிலேயே எப்போதும் ஓடிடச் செய்தால் உதித்து வந்த 12 அங்குல மூச்சும் வெளிவராது அங்கேயே நின்றுவிடும். இதை 12ஆன யகார வெளியில் உற்று நின்று இத்தவ யோகத்தில் இருந்து உணர்ந்து கொள்ளுங்கள். பாடல் எண் 795. நடுவு நில்லாமல் இடம் வலம் ஓடி அடுகின்ற வாயுவை அந்தணன் கூடி இடுகின்றவாறு சென்றின் பணி சேர முடிகின்ற தீபத்தின் முன்னென்றானே. நடுவு நில்லாமல் இடம் வலம் என்று ஓடி அடுத்து வெளியேறும் உயிர்காற்றையே வாசியாக்கி யோகியானவன் அங்கு தணல் எனும் ஒளியாக நின்ற ஈசனிடம் கூடி தவம் செய்வான்.
அந்நடுவாகிய சுழுமுனையில் வாசியை நாதமாக இட்டுச் சென்று இனிய சோதியில் சேர்ந்து தவம் செய்ய வேண்டும். இவ்வாறு வாசியை கொண்டே குண்டலினி சக்தியுடன் சேர்ந்து சுழுமுனையில் புகுந்து அது போய் முடிகின்ற இடமான சோதி ஒளி தீபத்தின் முன் நான் இருக்கின்றேன் என்பதை காட்டி உணர்த்தி வைத்தான் எம் ஈசன். எண் 796. ஆயும் பொருளும் அணிமலர் மேலது வாயுவிதமும் 16 உளவழி போய மனத்தை பொறுகின்ற வாதாரம் ஆயவு நாளும் முகூர்த்தமுமாமே. ஆராய்ந்து அறிய வேண்டிய மெய்ப்பொருள் கண்மலர் மேலாக அமைந்துள்ளது. வாசி புரகத்தில் ஏறும் விதமும் 16 மாத்திரை அளவாக உள்ளது. அவ்வாசியே 16 என்னும் பூரண அறிவாக ஆவது. அவ்வாசியே மனத்தை பரிசுத்தமாக்கி நாதமாகி சோதியில் கலக்கின்றது. வாசியை சரமாக்கி மனம் பொருந்தி நிற்கும் மேலாதாரமான வெளியில் நின்று இத்தவயோக சாதனையை தினமும் ஒரு முகூர்த்த காலம் செய்திருந்தால் ஈசன் அருள் பெறலாமே. பாடல் எண் 797. 17. வாரசூலம். வாரத்திற்சூலம் வரும்பலி கூறும் கால் நேரொத்த திங்கள் சனி கிழக்கேயாகும் பாரொத்த சேய்புதன் உத்தரம் பானுநாள் நேரொத்த வெள்ளி குடக்காக நிற்குமே. வெளியூர் பயணங்கள் செல்லும் போது வார நாட்களில் சூலம் வரும் வழியை அறிந்து புறப்படுதல் நலம் பயக்கும். அது திங்கள் சனிக்கிழமைகளில் கிழக்கே இருக்கும். செவ்வாய் புதன் கிழமைகளில் வடக்கே சூலம். ஞாயிறு வெள்ளிக்கிழமைகளில் மேற்கே சூலம். இதனை அறிந்து பயணம் செய்யுங்கள். பாடல் எண் 798. தெக்கணமாகும் வியாழத்து சேர்த்திசை அக்கனி சூலமும் மாமிடம் பின்னாகில் துக்கமும் இல்லை வள முன்னே தோன்றிடின் மிக்கது மேல் வினை மேல் மேல் விளையுமே. வியாழக்கிழமை என்று தெற்கே சூலம். இதுபோல் சேர வேண்டிய திசையில் அக்கனி மாலை அணிந்த ஈசன் கை சூலம் எதிர்வராத திசையில் செல்ல வேண்டும். அச்சூலம் இடப்பக்கமாகவோ பின்பக்கமாகவோ இருக்கும் பயணம் செய்தால் ஒரு துன்பமும் இருக்காது. அப்படி இல்லாது வலப்பக்கமோ முன்பக்கமோ இருக்க பயணம் செய்தால் மேலும் வினை சேர்ந்து மேலும் மேலும் துன்பமே உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாடல் எண் 799. 18. கேசரி யோகம். கட்ட கலண்டு கீழ் நாண்டு வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணைக்கோழி விட்டத்தை பூட்டி மேற்பையை தார்கோத்து நட்டமிருக்க நமனில்லை தானே. விந்துவை கட்டி அது உடலை விட்டு கலண்டு கீழே விழுந்து வீணாகி போகாமல் உடம்பை உறுதிப்படுத்துங்கள். 8ஆக விளங்கும் மேல் வீட்டில் நின்ற விந்தை வாசியினால் கட்டி கீழே அடுப்பாக இருக்கும் மூலாதாரத்தில் நின்ற குண்டலினி சக்தியை எழுப்பி மேலேற்றி உடலில் கண்டத்தில் உள்ள உண்ணாக்கு வழியே வாசியை பூட்டி ஓட்டினால் மேல் வீட்டில் அண்ணாக்கில் நின்ற விந்து வெளிப்போகாது. இதுபோல் வாசியினால் விந்து சக்தியை சேர்த்து சுழுமுனையின் நடுவில் நின்று தவத்தில் இருப்பார்க்கு யமனால் வரும் இறப்பு இல்லை என்றாகும். பாடல் எண் 800. வண்ணான் ஒலிக்கும் சதுர பலகை மேல் கண்ணாறு மோளை படாமல் கரை கட்டி விண்ணாறு பாய்ச்சி குளத்தை நிரப்பிட்டு அண்ணாந்து பார்க்க அழுக்கற்றவாறே. வண்ணான் துணிகளை துவைத்து அழுக்குகளை நீக்கி சுத்தம் செய்வது போல் ஆன்மாவை சுத்தம் செய்ய வேண்டும். வாசியையே ஒளியாக்கி 4 அந்த கரணங்களும் இருக்கும் அண்ட கல்லின் மேல் நிற்கும் ஒளியில் சேர்த்து தியானம் செய்ய வேண்டும். கண்ணில் ஆறாக நின்ற நீரில் மடமை ஏற்படாமல் அறிவையை கரையாக கட்டி நிறுத்தி வெளியான இடத்தில் வாசியை பாய்ச்சி ஈசனையை நினைந்து கண்ணீர் விட்டு அழுது குளம் போல் நிரப்பி அண்ணாக்கில் நின்ற சோதி ஒளியையே பார்த்து தவம் செய்து வருவார்க்கு மன அழுக்குகள் யாவும் அகன்று போய்விடும்.
திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.